ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டது எல்லாம் உனக்கு நான் முன்பே உணர்த்துகிறேன், பலமுறை உணர்த்துகிறேன். ஆனால் உன் பழக்கத்தின் அடிப்படையில் உன் புரிதல் உள்ளது. அதன் அளவிலேயே நீ புரிந்து கொள்கிறாய். எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் தொடர்ந்து 21 நாள் பழகு. அதன் பிறகு அது உன் வாழ்வின் கடைசி வரை விடாமல் கூட வரும். அப்பாவின் குணாதிசயங்கள் பிள்ளைக்கும் இருக்க வேண்டுமல்லவா? நீ என் பிள்ளை அல்லவா? என்னிடம் உள்ள நல்ல குணங்கள் உன்னிடமும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்கொள். உன் வாழ்வில் அது ஒரு திருப்பு முனையாக இருக்கும். வாழ்க்கையில் எதுவும் காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது. வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த, இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது. இதையே தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பாவே அதே உருவ அமைப்போடு திரும்ப பிள்ளைகளாக பிறந்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் அவர்கள் பெயரை எல்லோருக்கும் நீங்கள் வைத்து வருகிறீர்கள். மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால் தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும். ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவது இல்லை. உன்னுடைய கவனக்குறைவோ அல்லது பிறர் வேலை உன் கெட்ட நேரம் என்று நினைக்கிறாய். நன்கு யோசித்து பார்த்தால் நன்றும் தீதும் பிறர் செய்து வாரா என்பதும், நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள்தான் என்பதும், நாம் முந்தைய பிறவியில் செய்ததை நமக்கு திரும்ப அந்த கருவிகளின் வடிவில் வருகிறது என்றும் உனக்கு புலப்படும். உன்னுடைய துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்துக்கொள். எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது. இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீங்கள் சரணடையும் போது, இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களே பிறர் குற்றங்களை மன்னிக்கும் போது உங்களின் பெரும்பாலான குற்றங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். எதிர்காலத்திலும் நீங்கள் குற்றம் ஏதும் செய்யாமல் நல்லவைகளையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும். என்னை நீங்கள் இறை வடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை இறுக பற்றினால், மேலே சொன்ன வாழ்க்கையின் பொருளை உனக்கு உணர்த்தி உன்னை பொறுமையாக இருக்க வைத்து நாம ஜபம் ஜெபிக்க வைத்து, எதையும் நீ அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என்னுடைய அருளால் உனது இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போலாக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்றபடி மட்டும் உன்னை அனுபவிக்க வைத்து, அதிலிருந்து ஒவ்வொருவராக உங்களை விரைவில் வெளியில் வர வைத்து உங்கள் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் நிறைவேற்றச் செய்வேன். அதை நீ உறுதியாக நம்பு. அந்த நம்பிக்கையே உன்னை ஒரு வழிகாட்டியாக அழைத்துச் செல்லும், பயணிக்கும். உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் விரைவில் அது நிறைவேற்றும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.